கேன்சர் பற்றி பேசும்போது பிரஸ்ட் கேன்சர் தான் இப்போ ஜாஸ்தியாக வந்து கேசஸ் இருக்குது. 60% ஆஃப் த உமன் தான் வந்து 5 இயர்ஸ் தாண்டி உயிர் வாழ்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ஃபேமிலியில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்கன்னா டேக்கிங் டைம் ஆஃப் அண்ட் கம்மிங் டு டூ அது வந்து இன்னும் சில சமயம் ஒரு இடத்துல இதை பண்ணுங்கன்னுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொன்று பண்ணணுவாங்க. அதெல்லாம் வந்து most of the surgeons are men. And then women really don't open up to surgeons many times. ஒரு சைடு எடுத்துட்டு நான் அப்புறம் எப்படி இருக்க போகிறது, இன்னும் ப்ளவுஸ் என்ன பண்ண போகிறேன்? தட்ஸ் ஒன். இட்ஸ் $1 million question even if you put on little weight. இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணுறது, எப்படி தைக்கிறது? பிகாஸ் these are all small things, but for a woman's self-esteem it's very important. Thank you so much for being with us here for the inauguration of GEM Breast Center. It's my pleasure, absolutely. Yeah. And it's so special for us too because GEM Breast Center actually is specially made for women of this region to create awareness and to create some sort of change in the attitude that people look at breast diseases. And with us is Dr. Prema here, who is going to lead the GEM Breast Center. Hi Prema. Congratulations, you have ஒரு full department நீங்கள் தான் இப்போ in charge, and I think you're going to create an awareness and also help the early detection and remedy. நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் விரிவாக சொல்லலாங்க. பிரெஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது வந்து பிரெஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிசோதனை மற்றும் சிகிச்சை ரெண்டுமே கொடுக்கறதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த சென்டராக தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு டாக்டர் உங்களை பரிசோதித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டும் இங்கேயே செய்யப்படும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனாக மேமோகிராமாக இங்கேயே பண்ணிடலாம். அண்ட் தேவைப்பட்ட பயாப்சி டெஸ்ட்டும் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து பிரெஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரே இடத்துலையே உங்களுக்கு வந்து தீர்வு கிடச்சிரும். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படும் போது அதுக்கான அட்வைஸும் ஃபெசிலிட்டிஸும் இங்கேயே இருக்குது. இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பற்றி பேசும்போது பிரஸ்ட் கேன்சர் தான் இப்போ ஜாஸ்தியாக வந்து கேசஸ் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இஸ் இட் ட்ரூ தட் பிரஸ்ட் கேன்சர் இஸ் பிகம் த நம்பர் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹவ் பிகம் ஹையர்? பிரஸ்ட் கேன்சர் இஸ் த மோஸ்ட் காமன் கேன்சர் இன் உமன். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸில் மோஸ்ட் காமன் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 minutes வந்து ஒரு உமன் வந்து பிரஸ்ட் கேன்சரால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் எவ்ரி 8 minutes ஒரு பெண் வந்து பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. பட் இந்த பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்லி ஒரு 60% ஆஃப் த உமன் தான் வந்து 5 இயர்ஸ் தாண்டியே உயிர் வாழ்கிறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து மெயினாக பார்த்தோன்னா வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து க்யூரபிள் டிசீஸ் தான். ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆல்மோஸ்ட் 100% க்யூர் பண்ணிட முடியும். பட் ஏன் அப்படி இருந்தும் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க பிரஸ்ட் கேன்சரால் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்காதனால தான். இப்போ ஏர்லி டிடெக்ஷன்னா இப்போ எந்த வயசுலேருந்து டெஃபினட்டாக விமன் ஷுட் கெட் டெஸ்டட் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்? இப்போ இந்த மேமோகிராஃபி பண்ணுறோம் இல்லையா நம்ம, அது இந்த வயசுலேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் டெஃபினட்டாக ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா வாட் வில் பி தி ஏஜ் பார்? ஹெல்த்தியாக இருந்தாலும் நோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் அந்த மாதிரி இருக்கவங்களும் பிரஸ்ட்டில் எந்த சிம்டம் இல்லைனாலும் 40 இயர்ஸில் வந்து they should start getting mammograms done. Once in a year they should undergo mammogram. ஸோ இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அண்ட் ஃபேமிலியில் ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை ஜெனட்டிக் மியூட்டேஷன் டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அதுக்கு முன்னாடியுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவன் 30 இயர்ஸ்லேருந்து மேமோகிராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்து. பட் இப்போ இந்த மேமோகிராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சிம்டம்ஸ்னு தான் இருக்கா பை விச் யூ கேன், பிகாஸ் இப்போது நீங்கள் விமனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பீரியட்ஸ் டயத்தில் தேர் வில் பி டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் சில பேருக்கு லம்ப் அந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பிரெஸ்ட்ஸ், இல்லாட்டா கொஞ்சம் வலிக்கும் சில சமயம். அது வந்து நம்ம சைக்ளிக்கல் மாஸ்டாலஜி. ஆமாம், பீரியட்ஸ்க்கு முன்னாடி பெயின் இருக்குது. பட் இப்போது அது இல்லாமல் இந்த பிரெஸ்ட் கேன்சரோட பெயின் அதாவது அது தனியான பெயின், ஹவு டஸ் ஒன் நம்ம செல்ஃப் டயக்னோஸ் எப்படி பண்ணுறது, இருக்கா இல்லையா? இது ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா கேன்சர் வந்து பெயினோட தான் அசோசியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஒரு லம்ப் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதில் பெயின் இல்லை அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் லேட்டாக வர்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் வந்து பெயின் இல்லாத கட்டி. ஸோ பெயின் இல்லாத கட்டி இருந்தால் தான், எஸ்பெஷலி நீங்கள் அபோவ் 40 இயர்ஸ் இருக்கும், பெயின் இல்லாத கட்டி இருக்குது அப்படின்னா தான் அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து வலி இல்லாத கட்டி. அதை தவிர மற்ற சிம்டம்ஸ் பார்த்தோன்னா காம்பிலேருந்து ஏதாவது நீர் வர்றது, நிப்பிள் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்கின் சேஞ்சஸ் பிரெஸ்ட்டில் இருக்குது. ஒரு பிரெஸ்ட் வந்து இன்னொரு பிரெஸ்ட்டை விட ஏசிமெட்ரிக்கலாக டிஃப்ரெண்ட் சைஸ் ஆர் ஷேப்பில் இருக்குது. திடீர்னு லைக் சடனாக வந்து அந்த சேஞ்ச் ஃபீல் பண்ணுறோம். இல்லை அண்டர் ஆர்ம்ஸில் ஏதாவது கட்டி. ஸோ இது எல்லாமே பிரெஸ்ட் கேன்சருக்கான சிம்டமாக இருக்கலாம். பட் இப்போ கட்டினா இப்போது
எனி கட்டி வந்து கேன்சராக இருக்க சான்ஸ் இருக்கா, இல்லை இட் கேன் ஆல்சோ பி அ நார்மல்? பிரெஸ்ட்டில் வர லம்ஸில் வந்து ஒரு 80 to 90% வந்து கேன்சர் இல்லாத கட்டியாக தான் இருக்கும். பட் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்காம அது வந்து கேன்சர் கட்டியா கேன்சர் இல்லாத கட்டியான்னு சொல்லிட முடியாது. அதுக்காக தான் என்ன தொந்தரவு இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் அ நான் கேன்சரஸ் திங், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபர்தராக எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஸோ இப்போ அது கேன்சர் கட்டியாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அது வந்து முழுமையாக குணப்படுத்தும். இப்போ கண்டுபிடிக்கிறது ஃபார் ஷுவர் அப்படின்னா மேமோகிராஃபி பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அல்ட்ராசவுண்ட் அண்ட் அது மேமோகிராஃபி ஏஜ் பொறுத்துங்க மேம். ஒரு 40 இயர்ஸ் மேலே உள்ள பெண்களுக்கு வந்து என்ன சிம்டமோட வந்தாலும், ஈவன் பிகாஸ் ஸ்க்ரீனிங் மேமோகிராஃபியே ரெக்கமெண்டட் அப்படிங்கிறதுனால, ஈவன் சிம்டம்ஸ் இல்லைனாலும் 40 இயர்ஸ் மேலே டெஃபினட்டாக மேமோகிராம் தான் பண்ணுவோம். பட் லெஸ் தென் 40 வித்வுட் அ மேமோகிராஃபி ஆல்சோ யூ கேன். லெஸ் தென் 30 வில் ஆல்வேஸ் டூ அல்ட்ராசவுண்ட் ஃபர்ஸ்ட். அல்ட்ராசவுண்ட் தான் ஃபர்ஸ்ட். அல்ட்ராசவுண்ட் போதும், அல்ட்ராசவுண்ட் மட்டுமே போதும். 30 to 40 இயர்ஸ் அவங்க சிம்டம்ஸும் அந்த கட்டியோட அப்பியரன்ஸ், லைக் நம்ம எக்ஸாமினேஷனில் இருக்கிற அப்பியரன்ஸ் பொறுத்து கேன்சர் சஸ்பிஷன் இருந்தால் மேமோகிராம் பண்ணுவோம், இல்லைனா அல்ட்ராசவுண்டே கூட போதும். இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பட் ஆனால் நிறைய விமன் இன்க்ளூடிங் மீ, ஓகே, நான் அது ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் போய் இந்த பண்ணுறதுக்கு ஒரு ரெசர்வேஷன் இருந்தது. எதனால விமன் ஆர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஏன் சொசைட்டியில் வந்து பிரெஸ்ட் ஹெல்த் பற்றி பேசுகிறதே ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஈவன் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட ரிவீல் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் நிறைய பயம் இருக்குது. ஒருவேளை நம்ம செக் பண்ணிவிட்டு அது கேன்சராக மாறிட்டா என்ன பண்ணுறது, அதோட கான்சிக்வன்சஸை இல்லை அந்த உறுப்பு எடுக்கும்போது ஒரு பெண்மை அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் என்ன ஃபார் உமன் வெரி யங் கொஞ்சம் கஷ்டம் அது எல்லாமே. அண்ட் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் யோசிக்கிறாங்க. அஸ் அ உமனாக வந்து ப்ராக்டிக்கலாக தே ஹவ் வெரி ஸோ மச் டிஃபிகல்ட்டிஸ் டு கம் ஃபார்வர்ட் ஃபார் டெஸ்டிங். அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இல்லை. ஃபேமிலியில் சில்ட்ரனை பார்த்துக்கணும், அண்ட் உடம்பு சரியில்லாத வேறு யாராவது வீட்டில் இருந்தால் அவங்கள கவனிச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிற ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இல்லை, அது எப்போவுமே நம்ம பண்ணுறது தான் இந்தியன் சொசைட்டியில். இப்போது பட் இந்த டெஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, அது ஹவு லாங் எவ்வளோ நாழி ஆகும் இப்போ ஒரு மேமோகிராம் பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபேமிலியில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்கன்னா டேக்கிங் டைம் ஆஃப் அண்ட் கம்மிங் டு டூ, அது வந்து இன்னும் சில சமயம் ஒரு இடத்துல இதை பண்ணுங்கன்னுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொன்று பண்ணணுவாங்க. அதெல்லாம் வந்து ஸோ அது நினச்சாலே சரி இப்போ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தள்ளி போடுற பழக்கம் வந்துடுது. இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டாண்ட் அலோன் பிரெஸ்ட் கேன்சர் இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலில் எப்படி ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஃபார் விமன்? இங்கே வந்து டாக்டர் கன்சல்டேஷன் அண்ட் ஸ்கேனிங் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ உங்களை ஸ்கேனுக்கு முன்னாடியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறமும் இமீடியட்டாக உங்களுக்கு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ மேமோகிராம் டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து வித்தின் 1 or 2 hours யூ கேன் ஃபினிஷ் எவ்ரிதிங் அண்ட் யூ கேன் கோ. ஸோ இட் ஷுட் பி ஈஸியர் இன் தட் கேஸ். ஏன்னா இப்போது நீங்கள் இந்த ஸ்கேன் இந்த ரேடியேஷன் அப்படின்னாலே வந்து ஜென்ரலாக ஒரு பயம் இருக்குது. அதாவது சும்மா நம்ம பாடியை வந்து இந்த மாதிரி ரேடியேஷனுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இப்போ எங்கள் அம்மா அந்த காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுனா எதுக்கு எடுக்கணும்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அன்லெஸ் அது ரொம்ப இது எடுக்கலைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, டயக்னோஸ் பண்ண முடியாது. ஈவன் அல்ட்ராசவுண்ட்கே ரேடியேஷன் இருக்காங்க. கேட்பாங்க. ஆமாம். ஸோ இது ஏன்னா நம்ம பாடியை வந்து வேறு இந்த வேண்டாத விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஜென்ரல். அண்ட் இது நம்ம எவ்வளோதான் நானே வந்து பயாலஜி வந்து ஐ கேம் ஸ்ட்ரெயிட் ரேங்கிங்னா கூட சில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அம்மா சொல்கிறது அதெல்லாம் வச்சு நானே எதுக்கு இப்போ எடுக்கணும், இப்போது வேணும்னா எடுத்துக்கலாமே அப்படின்னு, வலிச்சா பார்த்துக்கலாமே அப்படின்னு. சிம்டம்ஸ் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் கேன்சர் இல்லை, நான் எதுக்கு மேம் இல்லை எனக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் எல்லாம் சரியாக இருக்குது, எதுக்கு அனாவசியமாக ஒரு ரேடியேஷன் அப்படின்னு. இந்த இஸ் இட் ரியலி இந்த ரேடியேஷன் ஹார்ம்ஃபுல்லாக இப்போ மேமோகிராஃபியோ அல்ட்ராசவுண்ட்லையோ பண்ணுறது? மேமோகிராஃபியில் வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து நாட் அ ரேடியேஷன். ஆமாம், இல்லை, இட் இஸ் ஒன்லி அல்ட்ராசவுண்ட் சவுண்ட் வேவ்ஸ். ஆமாம். அண்ட் மேமோகிராமில் ரேடியேஷன் இருக்குது, பட் அது வந்து வெரி லெஸ் ரேடியேஷன். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 7 weeks of background radiation, which we get from the environment. Okay. So when we see the benefits of mammogram, it is nothing actually. It's like a very... It adds years to the life. So yeah, like, this is one thing. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மித்ஸ் அது தெரியாமல் இருக்கிறதுனாலே lot of people don't come and do it. And இன்னொன்று இந்த ஒரு ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட், அங்கேயோ போய் யாரோ பரிசோதனை பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு கூச்ச சுபாவம் இருந்தால் கூட people don't come forward to do it. And அது போய் என்ன டெஸ்ட் பண்ணுறேன்னு யாராவது கேட்டால் என்ன சொல்கிறதுன்றதுனால அது ஒரு that is I think probably a stigma like you say. அது you don't want to talk about personal private parts, especially when something is being even examined. They have some problem in breast, they don't want to tell it outside. Especially to men doctors. When it comes to surgeons,
most of the surgeons are men. And then women really don't open up to surgeons many times. So it will be very comfortable for them. ஒரு லேடி டாக்டராக இருந்துட்டால் வந்து ஈஸி அப்படிங்கிறனால பெரும்பாலான லேடிஸ் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை அவங்கள பார்க்குற ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய் அதை வந்து கன்ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து they'll be very comfortable. ஸோ அந்த மாதிரி இப்போ ஜெம்மில் வந்து அதர் தென் த டாக்டர்ஸ் யூ ஆல்சோ ஹேவ் கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி தானோ? ஏன்னா அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷாக்லேருந்து அவங்க வந்து மீண்டு வரத்துக்கு இன்னும் டாக்டர்ஸே கவுன்சிலர்ஸ் தான். நிறையா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. பட் இந்த கேன்சர்ன்ற போது பிகாஸ் ஆஃப் அ மென்டல் பிளாக் இருக்குது இல்லையா, ஈவன் ஒரு ஏர்லி ஸ்டேஜ்னா கூட அவங்க வந்து திடீர்னு என்னவோ அப்படியே த ஹோல் வேர்ல்டு அப்சைட் டவுன் மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஹவு டு the patients cope up? We have a special counselor for the cancer treatment. It is not just, you know, for the patient, for the entire family there has to be a counseling. Counseling it is not just about consoling them that they have got cancer or talking about the treatment. It is a lot more than that, you know, emotionally tackling them, looking at the financial aspects of that family, how they're going to cope up, job perspective and the counseling spans a lot of aspects of life. The patient needs support from the house, right. From and so it's many a ways. Continuous process also. It's not as in you talk to them once and they are like okay super abdina. They most likely go into a phase of denial where they say எனக்கு கேன்சரே இல்லை, எனக்கு அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு. அப்புறம் அந்த பயோப்சியை கன்ஃபார்ம் பண்ணி டெஃபினட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்ன சர்ஜரி வேணும், என்ன கீமோதெரப்பி ரேடியேஷன் சொல்லும்போது they go through a lot of emotional struggle. Doctor, secretaries, அப்புறம் மற்ற எல்லா ஸ்டாஃபோட இன்வால்மெண்ட் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட் இன், you know, helping the family cope with this particular disease and come out. Okay. And how affordable is it for everybody? I mean, at some level, ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் இதை வந்து டேக்கிள் பண்ண முடியுமா? Most of the treatments are, you know, affordable for patients. Then, you know, at least the initial investigations எல்லாமே வந்து they may have to go through. If they have an insurance, நிறைய இன்சூரன்ஸ் வந்து இந்த initial investigations கூட கவர் பண்ணும். If they have a good insurance, it covers for their treatment also. But it's always wise to have ஒரு நல்ல இன்சூரன்ஸ் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா, you know, there is an element of investment for every private hospital. So obviously there is a cost to every test. And it is not as in ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம இந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணிட்டோன்னு இல்லை. இன்ஃபேக்ட் பிரெஸ்ட் கேன்சருங்கிறதே வந்து ஒரு சிங்கிள் டிசீஸ் இல்லை. இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ். 4-5 வெரைட்டியாக இருக்கும் பிரெஸ்ட் கேன்சர்லேயே. ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். சம் மே ரிக்வயர் கீமோதெரப்பி, சம் மே நாட், சம் மே ரிக்வயர் அன் இன்டென்ஸ் சர்ஜரி, சம் மே நாட். இந்த மாதிரி உள்ள டிஃப்ரென்சஸும் இருக்கிறதுனால காஸ்ட்ஸ் இஸ் ஆக்சுவலி வெரி வேரியபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். இப்போ நீங்கள் பண்ணுற ரேடியேஷன் நான் மிஷின் பார்த்தேனே உங்களோட அந்த, ஸோ அப்போது இந்த ஃபவுண்டர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ரீஜனில் அந்த ஒரு பர்டிகுலர் சின்ன இதில் வந்து நம்ம டார்கெட் பண்ணி போட்டு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது, அந்த காலத்து மாதிரி கிடையாது அப்படின்னு. கேன் யூ சே சம் வேர்ட்ஸ் அபவுட் தட்? Radiation is an integral part of breast cancer treatment. Me being a radiation oncologist, we you know took you to the department, and the machines have actually advanced so much that there is, you know, it is very focused and, you know, spares the normal tissue. எங்கே கேன்சர் இருந்ததோ அந்த இடத்துக்கு மட்டும், மார்பகத்துக்கு மட்டும் நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்டு மற்ற நார்மல் ஆர்கன்ஸ் லைக், யூனோ, லங் இருக்கலாம், ஹார்ட் இருக்கலாம், பிரெஸ்ட்டு கீழே அதற்கெல்லாம் வந்து ரேடியேஷன் போகாமல் பண்ணலாம். பிரெஸ்ட் கேன்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது, கால்ட் அஸ் கேட்டட் ரேடியேஷன் சொல்லுவோம். அதில் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ரேடியேஷன் கொடுக்கும்போது ஒரு லெஃப்ட் சைடட் பிரெஸ்ட்டுக்காக நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோன்னா பேஷண்ட்டை நல்ல டீப் பிரெத் எடுக்க சொன்னோன்னா த ஹார்ட் ஆக்சுவலி கோஸ் இன் அண்ட் த பிரெஸ்ட் ஆக்சுவலி, யூனோ, சார்ட் ஆஃப் த செஸ்ட் வால் மூவ்ஸ் அவுட். அந்த சமயத்தில் ரேடியேஷன் கொடுத்தா ஹார்ட்டுக்குரிய டோஸஸே இருக்காது. ரேடியேஷன் கொடுக்கறனால ஹார்ட்டுக்கு உடனே ஒன்றும் ஆகிடப்படுறதில்ல. பட் தென் லேட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், 10 வருஷம் 20 வருஷம், பிகாஸ் தீஸ் பீப்புள் சர்வைவ் அ லாங் டைம். லேட் சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 4D கேட்டட் ரேடியோதெரப்பி கேன் பி ஹெல்ப்ஃபுல். தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இன்னொன்று, இந்த ரேடியேஷன்னாலே வந்து சார் என்ன சார் 25 நாள் ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க, 30 நாள் சொல்கிறீங்கிற ஒரு ஃபியர் எப்போவுமே உண்டு. இன்றைக்கி டேட்டுக்கு பிரெஸ்ட் கேன்சருக்குரிய ஏர்லி பிரெஸ்ட் கேன்சருக்கு எஸ்பெஷலி வெறும் 5 டேஸில் நம்மளால் ரேடியேஷனை வந்து கொடுத்துட முடியும். எனஃப், ஜஸ்ட் 5 days. ஸோ யூ கெட் அ சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜிக்கல் ரெக்கவரி ஒரு 5 நாள் மட்டும் ரேடியேஷன் எடுத்துட்டா கூட போருமா இருக்கும். So there are like lot of advancements in terms of breast cancer management, in not just in the field of and radiation. chemotherapy itself, அந்த administer பண்ணுறது அது அந்த sometimes that can also take
கொஞ்சம் it can be difficult இல்லையா அந்த பேஷண்ட். அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் யூ ப்ரொவைடட் ஹியர்? எஸ் மேம். ஸோ கீமோதெரப்பி இஸ் ஆக்சுவலி இன்ஜெக்ஷனாக கொடுக்குற ஒரு மருந்து. இட் இஸ் given த்ரூ த வெயின்ஸ், கையில் நரம்பு மூலமாக கொடுக்குற மருந்துன்னு சொல்லுவோம். அந்த இது வந்து சைக்கிள்ஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி கொடுத்துட்டு போனால் 2 வீக்ஸ் கழிஞ்சோ இல்லை 3 வீக்ஸ் கழிஞ்சோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட். ஒரு சிலருக்கு 4 சைக்கிளில் முடிக்கலாம், ஒரு சிலருக்கு 8 சைக்கிளாக கூட ஆகலாம் அந்த கீமோதெரப்பி. ஒரு மேஜர் திங் தட் பீப்புள் ஆர் ஃபியரிங் கீமோதெரப்பி இஸ் த ஹேர் ஃபால். ஜென்ரலாக பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கீமோதெரப்பியில் ஹேர் ஃபால் இருக்கும். பட் தட்ஸ் அ ரிவர்சிபிள் ஹேர் ஃபால். முடிச்சுட்டு திரும்பி வளரும்போது இன்ஃபேக்ட் த ஹேர் இஸ் மோர் டென்சர் அண்ட் லுக்ஸ் பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் இது. அண்ட் த ரெக்கவரி இஸ் ஆல்சோ குவிக் தீஸ் டேஸ். ஸோ இந்த கீமோதெரப்பி சம்டைம்ஸ் இஸ் இன்னெவிட்டபிள். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஏர்லி கேன்சர்னால் வி மே அவாய்ட் கீமோதெரப்பி, whereas advance ஆக chemotherapy is sort of becomes a must for a patient. See, of course, all these patients, the radiation irukku, chemotherapy irukku. Now you said immunotherapy kuda konjam, administering very high level drugs intravenous anu. But idu ellume illama, if you can diagnose earlier and then without prevention even before birthukku munadi is possible இல்லையா? தட் இஸ் த்ரூ ஸ்க்ரீனிங் மேமோகிராம். அது வந்து நம்ம தொந்தரவு எதுவும் இல்லாததுக்கு முன்னாடியே நம்ம ஸ்க்ரீன் பண்ணும்போது வெரி ஏர்லி கேன்சர்ஸ், அதாவது 5mm கேன்சர்ஸ், 3mm கேன்சர்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ் உள்ள சேஞ்சஸையும் நம்ம மேமோகிராமில் பார்க்க முடியும். ஸோ ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கும் போது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் ஆகிடுது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கும்போது நம்ம பிரெஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண தேவை இருக்காது. அந்த கேன்சரஸ் ஏரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம கீமோதெரப்பி சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரேடியேஷனும் ரொம்ப ஷார்ட் கோர்ஸ் ரேடியேஷன்லேயே முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிள் ஆகுது அண்ட் க்யூர் ரேட்டும் ரொம்ப ரொம்ப ஹை. See, but when somebody removes one breast, but aesthetically what do they do? Generally this was a question எப்போவுமே ஐ வண்டர்ட். ஏன்னா அது ஃபிசிக்கலாக நம்ம வந்து நம்மளுக்கே வந்து பேஷண்ட்கே இட் வில் பி you have to get used to the fact. இப்போ ஒரு கை கால் இல்லாத மாதிரி தான் suddenly your blouses and for that is one of the reasons why people don't come for a checkup. Exactly. இப்போ one side பண்ணா then how do they aesthetically manage it? There are options for reconstruction. Using a muscle flap they can reconstruct and அந்த இன்னொரு breast reconstruct பண்ண முடியும். In fact என்னன்னா 1960s 70s வர even in the US and in the West where treatment was more advanced at that time point, ஒரு பிரெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுங்கிறது தான் வந்து ரூலாக இருந்தது. அப்போ தான் வந்து the people were like so hesitant to get this particular treatment. ஸோ கட்டியை மட்டும் எடுத்துட்டா can we spare the remaining breastங்கிறது தான் கொஸ்டினாக இருந்தது. for which radiation actually supported. radiation கொடுத்தா அந்த இடத்துல கட்டி திரும்பி வராதுங்கிறதுனால தான் வந்து we are doing this surgery called as breast conservation surgery. பட் ஆனாலும் இந்த breast conservation surgeryக்கு எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு அந்த டியூமர் has to be of a certain size. It has to be small and then so that the tumor alone can be safely removed and radiation be administered. But then நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கம் இன் advanced stage of cancer. ஆமாம், ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீமோதெரப்பி இஸ் given before surgery and then the tumor is shrunk to a decent size where the surgery can be done. In fact, today's date, the most patients with tumor size more than 2 cm undergo chemotherapy first and then get the surgery going. So most of them can go with this breast conservation surgeryங்கிற மார்பகத்தை கம்ப்ளீட்டாக எடுக்காத உள்ள ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்படியே எடுக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா they have 2 options. One called as skin sparing mastectomy. அதில் வந்து ஸ்கின்னை அப்படி ரீட்டைன் பண்ணிட்டு அந்த breast tissue மட்டும் எடுத்துகிட்டு muscle reconstruction பண்ணலாம். Same thing can be done even after the removal of the tumor. So reconstruction options are available. But again, see, ஒரு patient mammogram வரதுக்கே ஒரு ஸ்டிக்மா இருக்கும்போது இந்த மாதிரி உள்ள ஒரு சூப்பர்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு the hesitation இல்லை. பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் நோ தட் இந்த பாசிபிலிட்டி எல்லாம் ஏதாவது ஒன்று வந்தா, பிகாஸ் ஏஸ்தட்டிக்கலி ஒரு சைடு எடுத்துட்டு நான் அப்புறம் எப்படி இருக்க போகிறது, ப்ளவுஸ் என்ன பண்ண போகிறேன், தட்ஸ் ஒன். It's $1 million question even if you put on little weight. The blouse என்ன பண்றது, எப்படி தைக்கிறது, because these are all small things but for a woman's self esteem it's very important. அதனால
you know. Everyone women will be particular irrespective of age. They ஆமா. want a breast conservation surgery as much as possible. Yeah, so அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா மேபி they'll come forward. ஏன்னா இல்லை இது எடுத்தா கூட நம்ம வந்து வேற இந்த மாதிரி வைக்க முடியும், aesthetically you can come back and redesign it and and so Sometimes the doctor offers this sort of a nice hi-fi surgery reconstruction or plastic reconstruction. Sometimes the family is not for it. They have already gone through a lot of expenses in terms of curing the breast cancer. இதெல்லாம் வந்து ஒரு cost. Has anybody said please remove the other breast also, it makes it easier? Oh, no, but for some people who are like that high risk breast cancer kala அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. But nobody has ever asked please. So breast cancer due to genetic mutations, prophylactica sometimes it is advisable to do bilateral mastectomy. The role of the counselor becomes very important in this particular aspect, because sometimes the doctors, we may not be very freely discussing this sort of cosmetic aspect beyond a certain point. The counselor can actually do that. They sit, talk to them, and they in fact offer processes. நம்ம ஆஃபர் பண்ணுவோம், soft processes இருக்கு, காட்டன்ல knit processes which can be given as a replacement. And there are braziers which have for one sided breast காக உள்ள braziers னு exclusive braziers இருக்கு. So there are like plenty of options which are very low cost and can be easily done also. But I guess any illness, math illness, no, it's not visible. This is something happens, then it can be visible, what happens to you. Adanaliyum irukkalam that people don't come forward to address it immediately. But I think trying to create an awareness will really help women. பாதி womenக்கு, including educated women, I think they choose not wanting to know about certain aspects of this, but they'll just hope and pray that it will be nothing, and they'll come very late. So and யாருக்குமே it doesn't help. When late ஆச்சுன்னா அவங்களும் suffer பண்ணணும், the family also suffers. So I think this awareness and early detection should be the probably the goal to achieve not greater hesitate results. to come forward for checkup, and they should undergo regular screening. That is the and with the modern mammography and the machines, I think it's much easier and much faster. So probably as an oncologist, I would actually say screening is extremely important. So is follow-up after cancer. Sometimes when the patients get treated, they feel இன்னியோட நமக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். You have to check every have to come for periodic checks are one for looking for a relapse. திரும்பி இந்த கேன்சர் வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு. பிகாஸ் ஒரு சைடில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா ஆப்போசிட் சைடில் பிரெஸ்ட்டில் வந்து இந்த கேன்சர் வரதுக்குரிய தன்மை எப்போவுமே உண்டு. அதுக்கு டெஃபினட்டாக மேமோகிராம் வேணும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட்னால வந்திருக்கிற சைடு எஃபெக்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஃபாலோஅப் பேஷண்ட்ஸ்க்கு வேண்டியிருக்கும். ஸோ we should actually insist that patients who go through treatment should actually stay on a regular follow-up with the doctor. Why don't you have a system where people sign up, that is the hospital offers a follow-up, that is every 2 months they'll call you, and it is you sign up for that. அதாவது இந்த நீ ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த 6 மாதத்துக்கு every once in 2 months you check up அப்படின்னு. Why don't you have them sign up for it? Because it makes strict way of it's like insurance. If you don't pay, the prompt keeps coming illaya and madri. I mean, this is something that is their life. Insurance, if you don't pay, they'll only take the insurance. Your life will be gone if you don't do this. So we do insist upon follow-up. Every time they come, we insist upon. You can have a scheme where you have like a thing they can pay. That is, if you pay up upfront for it, then you do the prompt. That is your computer generated thing will give the prompt, and even without paying, we do the prompt and keep calling. In fact, Prema Maria, the breast center nadutravangala, they really prompt everybody year after year to come for screening and insist upon on those. But I really think that some kind of avanga address eduthu avanga email ko something that you say that you have to, it's due that you have to come. And ஏன் நம்ம வெறும் நீங்கள் ஒரு ஃபேபர் நீங்கள் குக்கிங் இது வாங்கினாலே அவன் 6 மாதத்தில் க்ளீன் பண்ணல வரணும்னு அவன் வந்து கால் பண்ணுறான் 4 வாட்டி. I'm really saying, to maintain a machine you have people calling you. This machine is more important. Most important of all machines. Yes. So I guess I think in my systems in place it will really help. நம்ம மேமோகிராம் பற்றி பேசினோம். பட் other than this ultrasound mammogram, இப்போது வேறு எதுவுமே டெஸ்ட் கிடையாது. லைக்
you said self-examination ஏதோ சொன்னீங்க, that is routine. How does that work? ஸோ செல்ஃப் breast எக்ஸாமினேஷன், அதாவது மார்பக சுய பரிசோதனை, அது வந்து பெண்கள் வந்து வீட்டிலேயே அவங்க சிம்பிளாக பண்ணிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். அவங்களே அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 20 இயர்ஸ்லேருந்தே வந்து லேடிஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து ப்ரிஃபரபிளி அவங்க பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அதை பண்ணும்போது பிரெஸ்ட் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ எனி ருட்டீனாக அந்த டைமில் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அவங்க ஏர்லியாக நோட் பண்ண முடியும். ஸோ அவங்க ருட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான நார்மல் எது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சின்ன சேஞ்சஸையும் அவங்க சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சி தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனோட நோக்கம். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனில் நம்மளால் வந்து 1 to 1.5 சென்டிமீட்டர்ஸ் அல்ல 2 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள கட்டியை தான் நம்ம தெரியும் நமக்கு. அண்ட் தென் இட்ஸ் நாட் ஸோ ஸ்பெசிஃபிக். ஒரு மேமோகிராம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதே பெரும்பாலானவங்க ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இந்த எக்ஸாமினேஷன் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங்கும் வேண்டியிருக்கும் அதுக்கு. ஐ திங்க் சிம்பிளஸ்ட் வே ஆஃப்டர் 40 இஸ் டு கெட் அ மேமோகிராம், பிகாஸ் அது ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சின்ன 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிற கட்டியும் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ஆஸ் ஆல்ரெடி பீன் டோல்ட், த ஸ்மாலர் த டியூமர் த பெட்டர் த க்யூர். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் அந்த கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு பேர் DCISன்னு பேர், இன்சைட்டு கார்சினோமான்னு. அந்த ஸ்டேஜ்லேயே நம்மளால் கண்டுபிடிச்சிட்டாக்கா அது கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடியே கூட நம்ம அந்த ரேடியேஷன் கீமோ எதுவுமே வேண்டாம், நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். அக்டோபர் மந்த் ஃபுல்லாக ஃப்ரீ மேமோகிராம் போட்டிருக்கீங்க. லாட் ஆஃப் பீப்புள் கேன் கம் அண்ட் கெட் த மேமோகிராம் டன். அந்த வகையில் மேமோகிராம் இஸ் ஸ்டில் அ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ நார்மல் ஒரு அந்த மாதிரி. மேபி கவர்மெண்ட் கேன் சப்சிடைஸ் சம் ஆஃப் தீஸ் ஸ்கேனிங்ஸ் அந்த மாதிரி. இஸ் தேர் அ பாசிபிலிட்டி? ஏன்னா இப்போ impractical. The number of women that the government has to support and screen would be too much. In fact, and the cost benefit ratio pathaka, it won't work for the government that way. Infrastructure is required, and then expertise and personnel is required to read a scan and then tell people. And then there are small non-cancerous conditions that will be picked up by mammogram, which can't be addressed by government normal and even in big countries like so the West, where they have their resources, அங்கேயுமே வந்து இது இப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டா இந்த மேமோகிராம் does not usually happen. Yeah, they can't sponsor but somehow subsidize at some level, maybe maybe big government medical colleges, all the colleges have mammograms. Okay. But the people are not coming forward for screening. Okay. So most of the mammograms are done for breast complaints only. Like people who come with breast complaints, they are with mammogram. But because the awareness is less, people are not going for screening. So அந்த மாதிரி facilities இருக்கு அப்போ பண்றதுக்கு. எல்லா மெடிக்கல் காலேஜஸ், government hospitals which run for free-ஆ பண்றாங்க இல்லையா most procedures, அங்க இந்த மாதிரி mammogram வந்து ஃப்ரீயா இல்ல it's done at a subsidized? Mammogram is free. It's free then, yeah. So I guess because lower income groupல automatically அவங்களுடைய money income வந்து will restrict them from doing a mammogram. Sometimes அது பண்ண வேணாம். பட் இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது I just feel people should take that அந்த ஃபெசிலிட்டியை எடுத்துட்டு they should make the most of it. Once you detect ஒரு கட்டி இருக்கு இல்லை நம்மளே டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு வந்து how do you determine இது கேன்சரஸ்? சில சமயம் அது நார்மல் கட்டியாகவும் இருக்கலாம். It can be it need not be a malign one இல்லையா? அப்போ அது வந்து பயோப்சி பண்ணி தான் ஆகணுமா? ஸோ டிடெக்ட் பண்ணுற எல்லா கட்டிக்கும் பயோப்சி தேவைப்படாது. ஒரு சில கட்டி வந்து டெஃபினட்டாக நார்மல் கட்டி தான், இல்லை சம் ஷார்ட் ஃபாலோஅப் மட்டும் தேவைப்படக்கூடிய கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பயோப்சி பண்ண மாட்டோம். ஸ்கேன் வைஸ் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கட்டிக்கு பயோப்சி பண்ணணும். அண்ட் ஸ்கேனில் வந்து ஷியோராக சொல்ல முடியல, இது நார்மலாகவும் இருக்கலாம் அப்நார்மலாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுட்ஃபுல் கட்டி இது ரெண்டுக்கும் தான் வந்து பயோப்சி பண்ணுவோம். பட் இப்போ அந்த பயோப்சினா அந்த ஏரியா டார்கெட் பண்ணி தானே நம்ம will take some tissue from that இல்லையா? நிஷ் கைடடா தான் பண்ணுவோம். But when you do that, does it spread or something? Does it infect that place or? No ma'am, it's a very big myth. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் பரவிடுங்கிற பயத்திலேயே ஒரு பயோப்சி கூட பண்ணாமல் இருப்பாங்க. பயோப்சி இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். ஒரு நீடில் வச்சு வேறெவர் த டிசீசஸ் எஸ்பெஷலி சாம்பிளை எடுக்கிறோம், அவ்வளோதான். அந்த ஒரு பேசிக் ஸ்டெப் இல்லாமல் நம்மளால் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஆஸ் ஐவ் ஆல்ரெடி மென்ஷன், பிரெஸ்ட் கேன்சருங்கிறது ஒரு சிங்கிள் வெரைட்டி கேன்சர் இல்லை, 2-3 விதமான கேன்சர்ஸ் ஒரே இதில் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன வெரைட்டி அதுன்னு பார்க்குறதுக்கும் அதை ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த பயோப்சி பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
எஸ் பயாப்சினால ஜென்ரலாக கேன்சர் பரவாது. ஓகே That's ஐ a திங்க் very சம் important பீப்புள் message, yeah. ஆமாம் அது ஒரு இது மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணுவாங்க. After all this discussion, what do you feel like doing, ma'am? Say you get back to routine life and you forget about this, or are you going to talk about this to, other people saying? No, definitely. I mean, I've been part of the pink movement சொல்லி அதில் அதை பற்றி அதனால தான் ஐ திங்க் நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மேபி சம்வேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால of course I've done my bit to talk about this breast cancer awareness. I think I'll try and spread the word and also talk about places like GEM, which is prioritizing breast cancer and awareness and remedy for it and everything. And to start with, நானே வருஷம் மேமோகிராம் பண்ணுறதான்றது நானே ஞாபகப்படுத்திக்கிறேன். பிகாஸ் நம்ம when you work இங்கே அங்கே டூர் பண்ணுறோம், எப்போ லாஸ்ட் பிளட் டெஸ்ட் எப்போ பண்ணேன்னு கேட்டால் கொஞ்சம் யோஜனை see the mindset also, Indian mindset is ஏதாவது ஒன்று சரியா இல்லைன்னா போய் பண்ணி அப்போ பார்த்துக்கலாமே, எதுக்கு சும்மா அனாவசியமாக போய் டெஸ்ட் பண்ணி அப்படின்னு. பட் சர்டன் திங்ஸ் லைக் திஸ் எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி மேமோகிராமில் வேர் ஏர்லி டிடென்ஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல்ன்ற போது ஐ திங்க் ஒன்ஸ் அ இயர் prioritizing to do that, I think I will take that step. That's a very good message, actually.